இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் தற்போது பார்த்த இருவரும் மாமனும் மருமகனும். இவர்கள் எங்க இருக்காங்க அப்படின்னா, தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டலத்துல பண்ணை விலை அப்படிங்கிற ஒரு சேகரத்துலதான் இருக்காங்க. இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, அந்த பண்ணை விலை சேகரத்தின் ஆயர், அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா ரெவரண்ட் வெஸ்லி. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க தேர்தல் அதிகாரியாக இருக்காங்க. ஸோ அந்த தேர்தல் அதிகாரியா இருக்கும் பொழுது அவருடைய சொந்த மாமனார், அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா தேவ சகாயம். அவர் வந்து போப்ஸ் கல்லூரியில வந்து பாத்தீங்கன்னா வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர். ஆனால் தற்பொழுது அங்கே தேர்தல் நடக்கின்ற காரணத்தினால வந்து இவர் தேர்தல் அதிகாரியாக இருக்காங்க. இந்த தேவ சகாயம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து வேட்பாளராக ஒரு டிசியா நம்முறாரு நிக்கிறாரு. இதுவும் நிக்கலாம் அப்படின்னு கேட்டா நிக்கலாம். ஆனால் தேவ சகாயம் வந்து பாத்தீங்கன்னா தேவனிடத்தில் சகாயம் பெறுவதற்கு என்ன பண்ண முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் இந்த மாமனார், இவர் மாமனார் என்பதால் தன்னுடைய மருமகனிடத்தில், அதாவது அங்க இருக்கின்ற ஆயர் தன்னுடைய மருமகனிடத்தில் நிறைய சகாயம் பெற்று என்ன பண்றாரு, அந்த தேர்தலில் போட்டியிடுகிறார். நேர்மையாக நின்றால் இவரால் என்ன பண்ண முடியாது, வெற்றி பெற முடியாது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எதிரணியினருக்கு நிறைய என்ன பண்றாங்க விஷயம்லாம் சொல்லி, நாங்க வந்து முதல்ல நிக்கல அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், 3 பேர் தான் நிப்போம் அப்படின்றாங்க. ஸோ எதிரணியர் என்ன பண்றாங்க, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சேகரம் தான். ஸோ அப்போ வந்து எதிரணியர் என்ன பண்ணுவாங்க, 2 பேர் போட்டி இல்லாம எடுத்துருவாங்க நினைக்கும் போது எதிரணியிட்ட சமாதானம் பேசுற மாதிரி பேசி திரும்ப என்ன பண்றாங்க, 6 பேர் நிப்பாட்டுறாங்க. அதுல இவரும் ஒருத்தர் என்ன பண்றாரு, நிற்கிறாரு. இந்த ஆயர்கள் வந்து பாத்தீங்கன்னா 2 அணியினரையும் என்ன பண்ணணும், சேர்க்கின்ற பாலமாக இருக்கணும். ஆனா ஆயர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, 2 அணியினருக்கும் பிரிவினை ஏற்படுத்தி குழப்பத்தை ஏற்படுத்தி அங்க போட்டியை என்ன பண்ணிருக்காரு, ஏற்படுத்தி இருக்கிறாரு. அப்படி கூட அங்க வந்து தேர்தல் வந்துருச்சு. ஆனால் இங்கு சிக்கல் என்ன அப்படின்னா, இப்பொழுது இந்த வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கு இந்த தேவ சகாயம் ஐயாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த திடப்படுத்தல் பெற்றதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. இவர் வந்து பார்த்தா திடப்படுத்தல் பெற்றது திருநெல்வேலி திருமண்டலத்துல என்ன பண்ணிருக்காரு, வாங்கியிருக்காரு. ஆனா அதற்காக அவர் வந்து சப்மிட் பண்ண அந்த சர்டிபிகேட் ஒரிஜினல் அல்ல, போலியானது, டூப்ளிகேட் அப்படிங்கிறத ஐயாவோட வாயிலே என்ன பண்ணிருக்காரு, சொல்லியிருக்காரு. ஸோ ஐயான்னா யாரு, நம்ம தேவசகாயம் ஐயா, அந்த தேர்தலில் நிற்காரு இல்லையா, அவர் சொல்லியிருக்காரு. இதை குறித்து விசாரணை நடத்தி தகுதி நீக்கம் செய்ய முகாந்திரம் இருக்கின்ற இடத்தில் இருக்கின்ற அந்த ஆயர் வந்து பாத்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்காமல், மாமா இல்ல, மாமா மேல எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும், எடுக்காம என்ன பண்றாரு, அதை வந்து தடுத்து கொண்டிருக்கிறார், அவரை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். இது மகா தவறான ஒரு விஷயம். நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புறேன். முன்னாள் இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி TN சேஷன் அவர்கள், நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, 90s கிட்ஸ்க்கு தெரியும், ஆனா இப்போ உள்ள பசங்களுக்கு தெரியுமோ தெரியல. அவர் வந்து ஒருத்தர் டெல்லியில இருந்து என்ன பண்றாங்க, சென்னைக்கு என்ன பண்றாங்க, ஒரு அபிஷியல் விஷயமா என்ன பண்றாங்க வராங்க. அப்பொழுது வந்து தேர்தல் காலம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து, அதாவது தன்னுடைய சொந்த விஷயங்களுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அரசு வாகனங்களோட பயன்படுத்த மாட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணார், ஒரு நாள் வரும்போது அவருடைய சகோதரி வீட்டுக்கு என்ன பண்றாரு, போன நினைக்கிறாரு. போன நினைக்கும் போது பாத்தீங்கன்னா அப்ப என்ன பண்றாரு, இந்த அரசு காரை தவிர்த்து விட்டு அவங்க அனுப்புற கார்ல என்ன பண்றாரு, போறாரு. ஸோ அந்த போயிட்டு இருக்கும்போது என்ன பண்றான், அந்த டிரைவர் என்ன பண்றான், சொல்றான், ஐயா இந்த மாதிரி உங்களுடைய அக்காவுடைய கணவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேர்தலில் என்ன பண்றாரு, நாமினேஷன் போட்டிருக்காரு. ஸோ அதனால வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா TN சேஷன் என்ன பண்றாராம், தம்பி கொஞ்சம் காரை வந்து ஓரமா நிப்பாட்டுங்க அப்படின்றாராம். ஒன்னு அவரை நிப்பாட்டாராம். அந்த கார்ல இருந்து இறங்கி ஆட்டோ பிடிச்சு என்ன பண்றாராம், போறாராம். இவருக்கு பயங்கர ஷாக். இவர் டிரைவர் ஓடி போய் என்ன பண்றாரு, ஐயா ஐயா இறங்கி இறங்குன்னு எதுவுமே சொல்லாம அந்த ஆட்டோவை பிடிச்சிட்டு நேரம் என்ன பண்ணிட்டாராம், தான் தங்கி இருந்த இடத்துக்கு போயிட்டாராம். தன்னுடைய சகோதரி வீட்டுக்கு போறத என்ன பண்ணிட்டாராம், நிப்பாட்டிட்டாராம். ஏன்னா அங்க போனா என்ன பண்ணும், அவர் வந்து வேட்பாளரை நிற்காரு, என்னால வந்து ஏதாவது என்ன பண்ணுவாங்க, செய்ய சொல்லுவாங்க. நம்ம செய்யறதுனால என்ன பண்ணும், அவங்களுக்கு வந்து மன கஷ்டமா இருக்கும். செய்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அது விதிமீறல் அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த, அதாவது என்ன பண்ணலாம், கார்ல கூட என்ன பண்ணலாம், எப்ப நீ என்ன கொண்டு போய் என்ன பண்ண என் இடத்துல விடுன்னு சொல்லலாம். அதை கூட தவிர்த்து விட்டு அடுத்த கணமே தன்னுடைய ரத்த உறவை சேர்ந்த ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் நிற்பதனால அந்த பிரயாணத்தையே தவிர்த்து விட்டு அன்னைக்கு காலையில என்ன பண்ணாரு, அந்த வீட்டுக்கு, அவங்க அக்கா வீட்டுக்கே என்ன பண்ணாரு, போகாம தவிர்த்தார். அவர் வந்து ஆண்டவரை, அதாவது நம்ம உண்மை தேவன் சொல்லிடுறோம் இல்லையா, ஆண்டவரை அறியாதவர். அவர் வந்து ஒரு புறமத மனிதர். நமது பண்ண வேலையில இந்த மாதிரி என்ன பண்ணுது, மாமாக்கு சகாயம் செய்வதற்காக ரெவரண்ட் வெஸ்லி அவர்கள் வந்து இதை மாதிரி தப்பு பண்றாங்க. எனவே அங்க இருக்கின்ற அந்த கவுன்சில் சேர்மன் ஐயா, நீங்க வந்து அந்த திடப்படுத்தல் சர்டிபிகேட் வந்து உறுதித்தன்மையை நீங்கள் பரிசோதனை செய்து, அது வந்து டூப்ளிகேட் என்றால் நீதிபதி ஐயா அவருடைய கவனத்துக்கு கொண்டு போய் தகுந்த நடவடிக்கை எடுத்து உண்மையான நேர்மையான சர்டிபிகேட்டை சப்மிட் பண்ண அனைவருக்கும் என்ன பண்ணும், வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவறான நபர் வந்து தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது
ஒரு சரியான நபர்கள் என்ன பண்றாங்க தவிர்க்கப்படுகிறாங்க. ஸோ அதை என்ன பண்ண செய்யக்கூடாது. நீதினு வரும்போது பாத்தீங்கன்னா சொந்த பந்தம் எது இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் தவிர்த்து விட்டு நியாயம் எதுவோ அதுதான் செய்யணும். ஆனா நம்ம மக்களுக்கு அந்த மனசு வரமாட்டேங்குது. உலக மனிதர்கள் இதை செய்யறாங்க. நம்ம என்ன பண்றோம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறோம், நம்ம என்ன பண்றோம், தவறு செய்யறோம். அதை செய்யக்கூடாது என்பதுதான் பொதுவான கருத்து. அது என்னுடைய கருத்து மட்டுமல்ல, அனைத்து நல்ல மக்களுடைய கருத்து. அதை செய்ய வேண்டும். இன்னொரு விஷயம் இங்க இப்போ பரவலா பேசப்பட்டு வருகிறது. நமது நீதிபதி ஐயாவுக்கு என்னத்தான் ஆச்சு, ஒரு முடிவு என்ன பண்றாங்க திடமா எடுக்க மாட்டாங்க, மாத்தி எடுக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்றாங்க என்கிட்ட சொல்றாங்க. அதாவது நிறைய பேருக்கு ஓட்டு கொடுத்த முக்கியமான நபர்களுக்கு என்ன பண்றாங்க திடீர்னு ஓட்டை எடுத்துட்டாங்க. அது போல நிறைய பேருக்கு என்ன பண்ணாது ஓட்டு கொடுக்க கூடாத ஆளுக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஐயா ஒருவேளை நடுநிலை தவறி விட்டாரா, அதாவது முன்னாள் ஆளுங்கட்சியினருக்கு சாதகமாக செயல்படுகிறாரோ என்ற ஒரு அச்சத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக நான் சொல்கிறேன், அந்தபடியாக எதுவுமே இல்லை. ஐயாவை போல ஒரு நல்ல மனது கொண்டவர் யாரும் கிடையாது. அது எனக்கு தெரியும். நானும் ஐயாவிட்ட தொடர்புல இருக்கிறேன். ஐயாவுடைய நாலேஜுக்கு போறதுல அவர் என்ன பண்றாரு, அதை சீர்தூக்கி ஆராய்ந்து என்ன பண்றாரு, சில விஷயங்கள் எடுத்துறாங்க. சில சமயங்கள்ல என்ன பண்ணலாம், அது சாதகமாகவோ பாதகமாக அமைந்தாலும் நீங்க எந்த விதமான சந்தேகமும் பட வேண்டாம். ஐயா ரொம்ப தெளிவா இருக்காங்க. இன்னொரு விஷயமும் என்ன பண்றாங்க, ஐயா உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது 2 அணியினர் மட்டும் தான் இருக்காங்க, இவர் 2 பேருமே தவறு செய்தவங்க. இதுல யார் பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு அணியினர் தீவிரமா என்ன பண்றாங்க, அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். கிரவுண்ட் லெவல்ல இறங்கி என்ன பண்றாங்க, வேலை செய்யறாங்க. ஐயாவை அப்பப்போ பார்த்து என்ன பண்றாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க, குழப்பிட்டே இருக்காங்க. அதுக்கு எதிராக நிற்க வேண்டிய அணியினர் பாத்தீங்கன்னா தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய காரியம், தங்களுக்கு ஓட்டு இல்லைன்னா போய் கேட்கறாங்க. தங்களுக்கு என்ன பண்ண நாமினேஷன் கேன்சல் பண்ணா என்ன பண்றாங்க, போய் கேட்கறாங்க. ஆனா கடந்த முறை நிர்வாகத்தில் இருந்த டிஎஸ்எஃப் நிர்வாகம் அப்படி இல்ல, இறங்கி அடிக்கிறாங்க. அங்க இருக்கின்ற சில கருப்பாயர்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதாவது எந்த அளவுக்கு அழகான பொண்ணும் வசையான அழகான மொழிகளை பேசி திசை திருப்பி என்ன பண்றாங்க, ஐயா சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, எங்களுக்கும் தெரியுது. இன்னொரு விஷயமும் நம்ம என்ன பண்ணோம், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஐயாவும் ஒரு மனிதர் தான். அவரும் என்ன பண்றாரு, இவர்கள் தான் ஒருவேளை இங்க ரூலிங், இவர்கள் தான் வரப்போகிறார்களோ, சினாட்ல இவங்க தான் ஆதரித்தவர்கள் தான் வெற்றி பெற்று விட்டார்கள் என்றதால இவங்களும் என்ன பண்ணுவாங்க, வந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவர்கள் நம்பி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, கடந்த சில நாளுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஐயா முன்னால ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அதுல முன்னாள் லேசேலர் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, கிப்சன் அவர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. அப்போ அதுல விசாரணை நடந்திருக்கும் போது அங்க இருக்கின்ற அலுவலக உதவியாளர் ஒருத்தர் நின்றுருக்காரு. அவர்கிட்ட சில விஷயம் சொல்லும் போது அவர் என்ன பண்றாரு, பொறுமையா இருக்கும்போது என்ன பண்றாரு, இவர் சொல்றாராம், ஏய் இன்னும் 2 மாசத்துல நான் தான் திரும்ப லேசெட்டு அப்புறம் ஏன்டே வா ஏய் அப்படின்னு என்ன பண்ணாராம் சொன்னாராம். எனக்கு சிரிப்பு தான் வந்தது. ஒரு பிரபல திரைப்படத்துல என்ன பண்ணுவாரு, ஒண்ணுமே இல்லாம இருக்கு, என்ன பண்ணுவாரு, ஏய் நாதாண்டா ராஜா, நாதாண்டா ராஜா அப்படிங்கிற மாதிரி என்ன மனநிலை என்ன பண்றாங்க, அவங்க பாதிக்கப்பட்ட நிலைமையில நான் தான் செக்ரட்டரி, நான் தான் மேனேஜர் என்ன பண்றாங்க, அவர் நினைத்து கொண்டிருக்காங்க. ஆனாலும் ஐயா பார்த்து சிரித்து கொண்டிருந்தாங்களாம். ஐயாக்கு என்ன பண்ண சிரிப்பு தான் வரும். ஆனா அந்த மனிதர்களுக்கு கொஞ்சம் மன வருத்தம். ஐயா என்ன பண்ணிருக்கணும், அவரை கண்டித்திருக்கணும், அவருக்கு மேல என்ன பண்ணிருக்கணும், நடவடிக்கை எடுத்துன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஐயா அதை கூட தவிர்க்கிறாங்க. சோ அதனால என்ன பண்றாங்க, இவங்க ஒருவேளை அந்த அணியினருக்கு சாதகமா ஐயா இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. நிச்சயமா கிடையாது, விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா எல்லாத்துக்கும் எல்லை உண்டு. நான் நிச்சயமாக ஐயாவோடு தொடர்புல இருந்து கொண்டிருக்கிறேன், கவனித்துக் கொண்டிருக்கிறார். கண்டிப்பா என்ன பண்ணும், அடி பலம் மடங்கா உளும். நான் இதற்கு எடுத்துக்காட்டு நான் 2 விஷயங்கள் சொல்றேன். ஒண்ணு என்னன்னா, இந்த கோயம்புத்தூர் பிஷப் ஐயாவை மீறி இங்க என்ன பண்றாங்க, பிரஸ் மீட் நடத்தி தனியா என்ன பண்ணு, நான் ஒரு தேர்தல் தேதி அறிவிப்பேன்னு சொன்னாங்க. அப்போ நம்மளாம் என்ன பண்ணும், அப்படியே கொதித்தோம். ஐயா எங்க போனீங்க, ஒரு மறுப்பு அறிக்கையாவது என்ன பண்ணுங்க, வெளியிடுங்க, பாருங்க உங்களுக்கு தெரியாம உள்ள உட்காந்து என்ன பண்றாரு, ஒரு குழப்பத்தை உண்டாக்குறேன்னு சொல்லி என்ன பண்ண சொன்னோம். ஏன் மூலமா சொன்னாங்க, ஐயாட்ட நீங்க பேசுங்க, ஒரு என்ன பண்ணுங்க, ஒரு மறுப்பு அறிக்கை கூட சொல்லுங்க. நானும் சொன்னேன், ஐயா சிரிச்சுட்டே உட்காந்துருந்தாங்க அமைதியா. ஆனா சட்டப்படி என்ன பண்ணாங்க, நீதிமன்றத்தை நாண்டாங்க. விழுந்த அடி சாதாரண அடி இல்லை. அதனால என்ன பண்ணாரு, கோயம்புத்தூர் பிஷப் இந்த பக்கம் கடவே இல்லை, இந்த பக்கம் தலை வச்சே படுக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அவராவே என்ன பண்றாரு, ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. ஐயாவோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். சைலண்டா என்ன பண்ணாரு, சட்டத்தின்படி அடி விழுந்தது பாத்தீங்கன்னா என்ன பண்ணாரு, கோயம்புத்தூர் பிஷப் தலை திரிக்க ஓடிக்கொண்டிருக்கிறார். சோ அதுதான் ஐயாவோட ஸ்பெஷாலிட்டி. அது போல பாத்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்னால இந்த சுப்பிரமணியபுரத்திலேயே அந்த மாதிரி ஒரு பெரிய கலவரம் மூடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வச்சு நம்முடைய யூடியூப் சேனல்ல இதுல போட்டோம். அப்பா ஐயா செஞ்ச ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, 2 பேரும் என்ன பண்றாங்க, இங்க முன்னாள் பொருளாளர் டேவிட் ராஜ் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஊரும் திரண்டு இருக்கு. அப்போ ஐயா என்ன பண்றாங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட். அதுதான் சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஐயா உடனே முடிவு எடுக்கணும், பிடிச்சிடணும், அடிச்சிடணும்னு நினைப்போம். ஆனா ஐயா என்ன பண்றாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட சேகரத்தின் ஆயர் அவர்களையும் ஆனந்த ஐயா அவர்களையும் அந்த கவுன்சில் சேர்மன் அவர்களையும் என்ன பண்றாங்க, நாஸ்திரியத்துக்கு என்ன பண்றாங்க, கூடுறாங்க. மக்களுக்குலாம் ஒரே திகைப்பாயிட்டு, ஐயோ நம்ம இங்க நின்று இருக்கோம், அப்படி கூடிச்சாங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது போல அங்கு வில் பூட்டாக நின்று கொண்டிருந்த
முன்னாள் பொருளாளர் அவர்களையும் கூடுறாங்க. கூட்டு என்ன பண்றாங்க, சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க. அப்ப எல்லாருக்கும் என்ன பண்ணுது, ஆச்சரியமா இருக்கு. இவர் ஏற்கனவே வந்து இவர் மேல நிறைய புகார்கள் இருக்குது, இவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டவர், இவர்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நைசா என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற அலுவலக உதவியாளர் சிலர் கூட்டு என்ன பண்றாரு, நைசா ஒரு வண்டியில அனுப்பி இடத்துல இருந்து என்ன பண்ணிச்சு, இங்க வர வச்சு அழகா என்ன பண்ணியாச்சு, சுப்பிரமணியபுரத்துல ஓட் லிஸ்ட் ஒட்டி காரியத்தை முடிச்சார். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஐயா வந்து எந்த அணியினருக்கும் சாதகமா இல்லை இப்பவும் சொல்றேன். ஆனா சில முடிவுகளை எடுக்கிறாங்க. அது எதன் அடிப்படையில் எடுக்கிறாங்கன்னா அங்க இருக்கிற சூழ்நிலைகள் அடிப்படையில் எடுக்கிறாங்க. ஆனாலும் நீங்கள் கண்டிப்பாக சோர்ந்து போக வேண்டாம். உங்களுடைய தரப்பில் நியாயம் இருந்தால், நீதி இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதற்கான சூழ்நிலையை கர்த்தர் உங்களுக்கு உருவாக்கி தருவார். இன்னொரு உபரி தகவலே உங்களுக்கு சொல்றேன்னா, இது போல வந்து மருமகன் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் அதிகாரியாகவும், மாமனார் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து வேட்பாளராகவும் இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி நீதி நியாயம் இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. நான் வந்து முதல்ல சொல்லிட்டேன் ஐயாட்ட, எந்த காரணத்தை கொண்டும் வருகின்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா ஆயர்கள் என்ன பண்ணக்கூடாது, தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஐயா அதே என்ன பண்ணாங்க, சீர்தூக்கி பார்த்து வருகின்ற தேர்தல், அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதி நடக்கின்ற தேர்தலில் நிச்சயமாக எந்த ஆயரும் தேர்தல் அதிகாரியாக இருக்க மாட்டார்கள். ஸோ எனவே நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமா ரிலாக்ஸா இருங்க. நமது ஆயர்கள் மேல சந்தேகத்துல இல்ல, கடந்த கால சம்பவங்களை அடிப்படையில் கொண்டு நம்ம இது சொன்னோம். ஐயா வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ அதற்காக சிஸ்டமேட்டிக்கா என்ன பண்ணிருக்காங்க, சினாட்லயும் பெர்மிஷன் வாங்கிட்டாங்க. மாடரேட்டர் அவர்களே என்ன பண்ணிருக்காங்க, அதற்கு அனுமதி கொடுத்திருப்பதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். நிச்சயமாக இங்க இருக்கின்ற ஆயர்கள் யாரும் தேர்தல் அதிகாரியாக இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து பார்வையாளராக தான் இருப்பாங்க. உங்களை போலதான் ஓட்டை மட்டும் போட்டுட்டு போவாங்க. மற்றபடி வெளியிலிருந்து வருகின்ற அட்வொகேட்ஸ், ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டர்ஸ், அது போல திருநெல்வேலியிலிருந்து வருகின்ற ஒரு 25-30 ஆயர்கள், சீனியர் ஆயர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் தேர்தல் பார்வையாளராக இருப்பாங்க. நடத்த போறது, தேர்தல் நடத்த போறது நிச்சயமா அட்வொகேட்ஸ் தான் நடத்துவாங்க. எனவே உங்கள் இருதயத்தில் எந்த கலக்கமும் வேண்டாம். நீங்கள் தேர்தல் வேலையை எந்த தொய்வுமின்றி தொடர்ந்து செய்யுங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல இங்கு வந்து பாத்தீங்கன்னா 2 அணியினருக்கும் மாற்றாக ஒரு அணியினர், மாற்றத்தின் மனிதர்கள் வந்து பண்றாங்க, வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அதையே ஐயாட்ட சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து வருங்காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாமினேஷன் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா 2 பேர் அல்ல, இன்னும் ஒரு டீமும் இருக்காங்க, அவங்களே கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கேன். ஐயாவும் நிச்சயமாக நம்ம பண்ணுவோம், பரிசீலனை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கும் என்ன பண்ணிருக்காங்க, நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்காங்க. சிறப்பாக செயல்படுங்கள், நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள் நம்மையும் ஒண்ணு பண்ணிருக்காங்க. ஐயா வாழ்த்திருக்காங்க. நான் சொன்னது போல நிச்சயமாக மாற்றத்தின் மனிதர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மிக விரைவில் வந்து அதை குறித்து நாங்கள் அறிவிப்பு வெளியிடுவோம். நிச்சயமாக கடந்த முறை தவறு செய்த அணியினர் 2 பேரும் தவறு பண்ணியிருக்காங்க. அவர்கள் வந்து இனிமேல் இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் அதிகாரத்திற்கு வர முடியாது, ஆண்டவரும் அனுமதிக்க மாட்டார். அதற்காக அனைவரும் தொடர்ந்து ஊக்கமாக ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம்.